ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். வாழைப்பழ அல்வா. வாழைப்பழத்தில் அல்வா நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. வாழைப்பழ அல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீட்டில் எல்லாத்துக்குமே பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நமக்கு பூம்பழமாக இருந்தாலும் சரி, வீட்டில் வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படின்னாலும் சரி, இல்லை வாங்கி வச்சுட்டு கருப்பாக போயிடும், அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் தூக்கி எறியாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க, சீக்கிரமாக தீர்ந்துடும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் செஞ்சு கொடுக்க சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவையாவது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பழத்தை தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை கலர் பழத்தில் 2 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் நல்லா இந்த மாதிரி அடித்து நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்டி வச்சு நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு வந்து ஒரு 2 அச்சு வெள்ளத்தை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பாவை ஊற்றிட்டு நீங்கள் கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம், வெல்லமும் சேர்த்துக்கலாம். அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிட்டு அல்வா பதத்துக்கு நல்லாவே கெட்டியாக பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் நல்லா எண்ணெய் கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து நல்ல வாசம் ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது கொஞ்சம் நல்லா திரண்டுட்டு அடியில் பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. ஸோ நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அல்வா உங்களுக்கு கெட்டியாகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே கிளறிட்டே இருக்கலாம். இல்லை இன்னும் தண்ணியாகவே இருக்குது, கெட்டியாகலை, கொலன்னு இருக்குன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கி இந்த மாதிரி கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அல்வா வந்து நல்லா கெட்டியாக கிடைக்கும். நல்லாவே வந்து அந்த அல்வா பதம் வந்து நல்லா திரண்டு வரும், ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிரும். நல்லா கெட்டி பிடிச்சிடாமல் எல்லா பக்கமுமே வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாத்திரம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கெட்டியான பாத்திரம் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே வந்து அல்வாவுக்கு நெய் சேர்த்தா தான் வந்து நல்லா டேஸ்ட்டும் வாசமும் இருக்கும். ஸோ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நெய் இல்லை, அவசரத்துக்கு செய்கிறீங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுவுமே வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய், எண்ணெய் எல்லாமே வந்து இந்த அல்வாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அல்வா வந்து நல்லா கிளறது தான் முக்கியம். ஈவனாக வந்து கிளறிட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள், இப்போவே உங்களுக்கு தெரியும் அல்வா வந்து நல்லா திரண்டு வந்திருக்கிறது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி முந்திரி, திராட்சை இது வந்து எண்ணெய் உங்ககிட்ட இருக்கோ அதை வந்து நல்லா வந்து வறுபட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அல்வாவில் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழமும் வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணி சூப்பர் ஸ்வீட்டாக செஞ்சு சாப்பிடலாம். இது வாழைப்பழமா அப்படின்ற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து மாற்றி கொடுத்துரும். அவ்வளோதாங்க, சூப்பரான சிம்பிளான வாழைப்பழ அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.